ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கடமை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 1/2 கிலோ கடமை வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒன்று, பெரிய பூண்டு ஒன்று உரித்து வச்சுருக்கேன். 4 தக்காளி எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட்டு. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கனமான கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு ஒரு 50 கிராம் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 100 கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு போட்டதுக்கப்புறம் பொரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி ஒரு பூண்டு எடுத்து உரித்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. சீக்கிரம் வதங்கிடும். கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கடமை சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த கேப்பில் வஞ்சிர மீன் எடுத்து வச்சுருக்கேன் நான் வறுக்கிறதுக்காக. அந்த வஞ்சிர மீனும் கொஞ்சம் நெத்திலியும் எடுத்து வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் போடும்போது கொஞ்சம் மசாலா போடும்போது கொஞ்சம் மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு போட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து அது ஓரமாக இருக்கட்டும். இவன் நல்லா வதங்கிடுச்சு இல்லையா கடமை. இப்போ இந்த ஸ்டேஜில் கடமாவே கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் நம்ம தண்ணி பார்த்து தான் சேர்க்கணும். இப்போ 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கு. 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், ஒரு தேவையான அளவு சால்ட். ஆல்ரெடி சால்ட் நம்ம சேர்த்துருக்கோம். கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாமே சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்டோம் அப்படின்னா நல்லா எண்ணெய்லாம் திரிஞ்சு மேலே வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா அந்த மூடி போட்டு வச்சிங்கனாவே சீக்கிரமாக வெந்துடும் நம்மளுக்கு. அந்த கேப்பில் வஞ்சிர மீன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வஞ்சிர மீனுக்கு மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய்த்தூள் தேவையான அளவு சேர்த்து அது மசாலா போட்டு வச்சுட்டு, கூடவே நெத்திலி எடுத்து வச்சுருக்கேன், பெரிய நெத்திலி. அந்த நெத்திலிக்கும் நான் மசாலா போட்டு எடுத்து வச்சிட போகிறேன். அதே மெத்தட் தான். மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் போட்டு தேவையான அளவு சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். தண்ணி நிறைய விடக்கூடாது ஃப்ரை பண்ணுறதுக்கு. திட்டமாக தண்ணியே சேர்க்கக்கூடாது. அதில் இருக்க தண்ணி போதும். அந்த மாதிரி வச்சிங்கன்னா ஃப்ரை நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கடமை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு மேலே தனியாக வருது பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது. அதனால் கடமை ரெடி ஆகிடுச்சு இல்லையா, ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டேன். அதே கடாயிலேயே ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டேன். வஞ்சிரம் ஃப்ரை பண்ணியாச்சு. நெத்திலியும் ஃப்ரை பண்ணிட்டேன். கூடவே நான் வந்து கொஞ்சம் ரசம் வச்சுட்டேங்க. இன்றைக்கி சூப்பரான சமையல். உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. செம்மையாக கிறிஸ்பியாக இருக்குங்க. இந்த மாதிரி மசாலா போடும்போது தண்ணி சேர்க்காமல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். கூடவே ரசம் வச்சுட்டேன். செம்மையாக இருந்ததுங்க. நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.